கர்நாடகா மற்றும் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி அணை தனது முழு கொள்ளளவான 84 அடியிலிருந்து தற்பொழுது 83.43 அடியை எட்டியுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையும் முழு கொள்ளளவான 124.80 அடியிலிருந்து 106 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி 2 அணைகளில் இருந்து வினாடிக்கு 25,556 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று வெளியேற்றப்பட்ட தண்ணீரானது தற்பொழுது தமிழக எல்லையான பிலிகுண்டு பகுதிக்கு வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து தற்பொழுது ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து 21,500 கன அடியாக நீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளார். தொடர்ந்து பரிசல் இயக்கவும் தடை விதித்து அதாவது கரையோர மாவட்டங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து உயர்ந்துள்ளது. இன்று காலை மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 5,054 கன அடியாக இருந்தது. தற்பொழுது 4 மணி நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து 16,577 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்மட்டம் 43.83 கன அடியிலிருந்து தற்பொழுது 44.62 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர் இருப்பு 14.59 TMC ஆகவும் உள்ளது. குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையிலிருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது தொடர்ந்து கர்நாடகா மாநிலம் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான நீர் வரத்தும் தொடர்ந்து அதிகரிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அடிப்பாலாறு, செட்டிப்பட்டி, கோட்டையூர், பண்ணவாடி பகுதிகளில் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை. செட்டிப்பட்டி, கோட்டையூர் பரிசல் துறைகளில் பரிசல் போக்குவரத்தும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.